அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பாரம்பரிய மரபியல் பாடத்திலே கோடாமினன்ஸ் என்று அழைக்கப்படும் இணை ஓங்குதன்மையினை பற்றிய ஒரு சிறு அறிமுகமும் அது தொடர்பாக போட்டித் தேர்வுகளிலே கேட்கப்பட்டுள்ள வினாக்களை பற்றியும் பார்க்கலாம். சின்ன அறிமுகம் தரலாம், கிளியராக அதை எக்ஸ்பிளைனும் பண்ணலாம், அது ரிலேட்டட் கொஷின்ஸையும் கேட்கலாம். ரெடியாக இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? எஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டாபிக் உள்ள நம்ம நுழையிறோம், கான்செப்ட் உள்ள போகிறோம். கோடாமினன்ஸ் இணை ஓங்குதன்மை என்றால் என்ன? ஃபஸ்ட்டு எது படித்தாலும் அதோட டெஃபினிஷன் தெரியணும், அதுக்கு ஏதான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காளான்னு தெரியணும். ஜெனட்டிக்ஸை பொறுத்தவரையும் ரேஷியோஸ் இருந்தால் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கோடாமினன்ஸ் இணை ஓங்குதன்மை, ரொம்ப சிம்பிள் டெஃபினிஷன் கீழே கொடுத்துருப்பேன் பாருங்க. F1 generation resemble both the parents. முதல் செய்தலைமுறை கலப்புயிரியானது இரண்டு பெற்றோர்களின் பண்பினையும் வெளிப்படுத்தியது என்றால் அதற்கு இணை ஓங்குதன்மை என்று பெயர். அந்த இணை ஓங்குதன்மையில் ரொம்ப முக்கியம் F1 ஜெனரேஷன். F1ங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம், கலப்புயிரி. F1 ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் ஃபிலியல் ஜெனரேஷன், முதல் செய்தலைமுறை என்று அழைப்பார்கள். The generation produced by crossing two pure parental stocks. இரண்டு தூய பெற்றோர்களை கலப்பு செய்வதன் மூலமாக பெறப்படுகின்ற கலப்புயிரிக்குத்தான் ஹைப்ரிட் என்று பெயர். அந்த ஹைப்ரிட்ல ரெண்டு பெற்றோரோட பண்பு வெளிப்படணும். இன்னொரு டெஃபினிஷனும் கொடுத்துருக்கேன். Codominance is a condition in which both the alleles of a gene are expressed in an organism. ஒரு உயிரினத்தில் மரபணுன்னு கேள்விப்பட்டிருப்பேன். மரபணுக்கு இரண்டு வெளிப்பாடுகள் இருக்கும், இரண்டு அல்லீல்கள் இருக்கும். இப்போ டால்னஸ் எடுத்துட்டோன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி. கேபிட்டல் டி டாலுக்கு படிச்சிருப்பேன், ஸ்மால் டி டுவார்ஃப் குட்டைக்கு படிச்சிருப்பீங்க. ஒரு மரபணு இருக்குது, அந்த மரபணுக்கு ரெண்டு அல்லீல்கள் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் தன்னோட கேரக்டரை ஒரு ஆர்கானிசத்தில், ஒரு உயிரினத்தில் வெளிப்படுத்தினார்கள் என்றால் அதற்கு இணை ஓங்குதன்மை, கோடாமினன்ஸ் என்று பெயர். அதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான்? இதை நல்லா பாருங்க. நம்ம புக்கில் கொடுக்குறப்ப ஃப்ளவர்ஸ் ஆஃப் கமீலியா தாவரத்தின் மலர்களை கொடுத்துருப்பார்கள். அதை தவிர நீங்கள் ஜுவாலஜி படிக்கிற சமயத்தில் விலங்கியலில் ஏபிஓ பிளட் குரூப்பில் ஏபி பிளட் குரூப்பை கோடாமினன்ஸுக்கு படிச்சிருப்பீங்க. இங்கே பாருங்கள், கமீலியா ஃப்ளவரை பாருங்கள். ரெட் கலர் ஃப்ளவர் சிவப்பு நிற மலர்களை, ஒயிட் கலர் ஃப்ளவர் அதோட கிராஸ் பண்ணாங்க. F1 ஜெனரேஷனில் பார்க்குறப்ப அந்த ஃப்ளவரில் கலப்புயிரியில் சேப்பு கலரும் இருந்தது, வெள்ளை கலரும் இருந்தது. சிவப்பு நிறமும் காணப்பட்டது, வெள்ளை நிறமும் காணப்பட்டது. அப்போ F1 ஹைப்ரிட்டில் ரெண்டு பெற்றோர்களின் பண்புகளும் ரெண்டு அல்லீல்களும் தங்களுடைய பண்பினை வெளிப்படுத்தினார்கள் என்றால், எக்ஸ்பிரஸ் பண்ணினா அதுக்கு தான் கோடாமினன்ஸ்னு பேர். இதுக்கு அதே பிக்சரை இங்கே காமிச்சிருக்கேன். அடுத்தது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஜுவாலஜியில் படித்த ஏபிஓ பிளட் குரூப். ஏபிஓ பிளட் குரூப்பை யார் ரிப்போர்ட் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். கேலான் ஸ்டீனர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவியல் அறிஞர் 1900 அதை ரிப்போர்ட் பண்ணார். ஏபிஓ பிளட் குரூப் எடுத்துட்டேன்னா அதை 3 ஜீன் கண்ட்ரோல் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று ஏ ஜீன்னு சொல்லுவா, இன்னொன்று பி ஜீன் என்று கூறுவார்கள், இன்னொன்று ஓ என்று கூறுவார்கள். ஐஏ, ஐபி, ஐன்னு கொடுத்துருப்போம், ஐஓ நம்ம எப்படி வச்சுக்கலாம். அப்போ பிளட் குரூப்பை 3 ஜீன் கண்ட்ரோல் பண்ணுறா. என்னென்ன பிளட் குரூப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னு ஒரு பிளட் குரூப் இருக்குது, பின்னு ஒரு பிளட் குரூப் இருக்குது, ஏபின்னு ஒரு பிளட் குரூப் இருக்குது, ஓன்னு ஒரு பிளட் குரூப் இருக்குது. பிளட் குரூப்னால் உங்களுக்கு தெரியும், ரத்த வகைன்னு பேர். நம்மளுக்கு அது என்னென்ன பிளட் குரூப் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிளட் குரூப்பை கண்ட்ரோல் பண்ணுறது, பிளட் குரூப்பில் இங்கே 4 டைப் காமிச்சிருக்கோம். பட் அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஏ, பி மற்றும் ஓ. இதில் இந்த ஏ அண்ட் பி இருக்குது பாருங்களேன், இதை டாமினன்ட்னு சொல்லுவாங்க, ஓங்குதன்மை உடையது என்று கூறுவார்கள். ஓவை எடுத்துட்டோன்னா ரெசசிவ், ஒடுங்குத்தன்மை உள்ளது என்று கூறுவார்கள். அப்போ இதை பற்றி இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ஏ பிளட் குரூப் எடுத்துட்டோன்னா அதோட அவுட்டர் சர்ஃபேஸில் ஒரு பாலிசாக்கரைட் ப்ரொடக்ஷன் இருக்கும், ஒரு சுகர் இருக்கும். அதை நம்ம ஆன்டிஜன்னு சொல்லுவோம். ஏ பிளட் குரூப்போட சர்ஃபேஸில் ஆர்பிசிக்கு மேலே ஏ ஆன்டிஜன் இருப்பா. பி பிளட் குரூப் எடுத்துட்டேன்னா அதோட சர்ஃபேஸில் பி ஆன்டிஜன் பாலிசாக்கரைட் சுகர் இருப்பா. ஆனால் ஓ பிளட் குரூப் எடுத்துட்டேன்னா எந்த ஆன்டிஜனும் இருக்காது, ஆர்பிசிக்கு வெளியில் எந்த ஒரு பாலிசாக்கரைட் எந்த ஒரு சுகரும் இருக்காது. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஏபி பிளட் குரூப் எடுத்துட்டேன்னா ஏ ஆன்டிஜனும் இருக்கும், பி ஆன்டிஜனும் இருக்கும். ஏ ஜீனும் இருப்பாங்க, பி ஜீனும் இருப்பாங்க, ஏ ஆன்டிஜனும் இருக்கும், பி ஆன்டிஜனும் இருக்கும். ரெண்டு பேரும் தங்களோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க.
அப்போ F1 ஹைப்ரிட்ல ஒரு ஆர்கானிசத்தில் 2 ஜீனும் தன்னோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டுனா அதுக்கு தான் கோடாமினன்ஸ். அப்போ ஏபிஓ பிளட் குரூப் எடுத்துட்டோம்னா அதில் ஏபி பிளட் குரூப் இருக்குது பாருங்களேன், அதுதான் கோடாமினன்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இங்கே அதை பற்றி ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். த பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் த ஆர்பிசி. ஆர்பிசினா உங்களுக்கு தெரியும், ரத்த சிவப்பு செல்கள் என்று அழைப்பார்கள். அதோட ரோல் படிச்சிருப்பீங்க. த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிசி இஸ் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். ஆர்பிசினா ஆர்பிசி எடுத்துன்னு போகாது, ஆர்பிசி உள்ளே இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் இருக்கா பாருங்களேன், ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போவா, அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிசி ஆர் ஹீமோக்ளோபின். அதோட அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்குது பாருங்களேன், அது மேலே சுகர் பாலிமர்ஸ் இருக்கும். அந்த சுகர் பாலிமர்ஸை வச்சுட்டு தான் ஏபி அது மாதிரி சொல்ல போகிறோம், நம்ம ஆன்டிஜனையும் நம்ம சொல்ல போகிறோம். அதான் இந்த இடத்துல இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஜீன் இருக்கா. அப்போ இது ஒரு சுகர், இது ஒரு சுகர் டைப். இங்கே 2 சுகர் டைப்பும் இருக்கும், இங்கே சுகர் டைப்பே இருக்காது. இங்கே இருக்கிறது ஏ ஆன்டிஜன், இங்கே இருக்கிறது பி ஆன்டிஜன். ஏபி பிளட் குரூப்பில் 2 ஆன்டிஜனும் இருப்பா. திஸ் இஸ் கால்டு கோடாமினன்ஸ். ஓலை எதுவுமே கிடையாது. அப்புறம் 2 டேர்ம் இது நீங்கள் ஜுவாலஜியில் படித்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓவை எடுத்துட்டோன்னா ஆன்டிஜன் இல்லாததுனால அவங்கள யூனிவர்சல் டோனார், அனைவருக்கும் வழங்கி என்று அழைப்பார்கள். ஏபி எடுத்துனோன்னா யூனிவர்சல் ரெசிபியன்ட், அனைவர்களிடமும் பெற்றுக்கொள்பவர்கள் என்று அழைப்பார்கள். இந்த டேர்ம்ஸ் இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எடுத்துனோன்னா இதை பற்றின ஒரு ஐடியா. அப்போ பிளட் குரூப்பை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? ஏபிஓ. இதை மல்டிபிள் ஆலிலிசம் என்று அழைக்கப்படுகின்ற பல்கூட்டு மரபணுக்கள் இருக்குது பாருங்களேன், அதுக்கு இதை எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் படிச்சிருப்பேன். ஏ அண்ட் பி ஆர் த டாமினன்ட், ஓங்குதன்மை உடையது. ஓ எடுத்துட்டு எல்லாம் ரெசசிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்கோம், ஏ அண்ட் பி எடுத்துட்டு எல்லாம் அவள் ஒரு சுகரை ப்ரொடியூஸ் பண்ணுவா. அது 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏபியில் எடுத்துட்டு எல்லாம் 2மே ஃபார்ம் ஆகும், ஓல அது இருக்காது. அப்போ இங்கே கொடுக்குறப்ப ஐபி பிளட் குரூப் இருக்கா, அங்கே 2 ஜீனுமே இருப்பா. 2 பேரும் தங்களோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. 2 பேரும் தங்களோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் என்ன பேர்? கோடாமினன்ஸ், இணை ஓங்குதன்மை. அப்போ இந்த ஏபி பிளட் குரூப் கோடாமினன்ஸுக்கு எக்ஸாம்பிள்ங்கிறத நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின் கேட்டிருக்கா, நம்மளுக்கு கொஞ்சம் தான் கொஷின் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு நிறையா ப்ராப்ளம் கேட்பாங்க, அதெல்லாம் ஜுவாலஜியில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஏபி பிளட் குரூப்பை வச்சுட்டு. கொஷின் நம்பர் 1, when dominant and recessive alleles expresses itself together is called. ஓங்குதன்மை உள்ள அல்லீலும் ஒடுங்குதன்மை உள்ள அல்லீல் 2 பேரும் தங்களோட பண்பினை ஒன்றாக வெளிப்படுத்துதல். அதுக்கு என்ன? ஃபர்ஸ்ட் கோடாமினன்ஸ் கொடுத்துருக்கு, அடுத்தது டாமினன்ஸ் கொடுத்துருக்கு, அடுத்தது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் கொடுத்துருக்கு, அடுத்தது சூடோ டாமினன்ஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும், கோடாமினன்ஸ், இணை ஓங்குதன்மை என்பது தான் இதற்கு சரியான விடையாகும். இப்போ இதெல்லாம் என்ன? டாமினன்ஸ் மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சேன். 2 பேரண்ட்டுக்கு நடுவில் கிராஸ் பண்ணோன்னா F1ல ஏதான ஒரு கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். எந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகிறதோ அது டாமினன்ட் கேரக்டர். அதை கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்லுவோம். டாலையும் டார்ஃபையும் கிராஸ் பண்ணுறப்ப டால் வந்தது, எல்லோவையும் க்ரீனையும் கிராஸ் பண்ணுறப்ப எல்லோ வந்தது, ரவுண்டையும் ரிங்கிள்டையும் கிராஸ் பண்ணுறப்ப ரவுண்டு வந்தது, ஆக்சலரி டெர்மினலை கிராஸ் பண்ணுறப்ப ஆக்சலரி வந்தது, இன்ஃப்ளேட்டட் கன்ஸ்ட்ரக்டர், அது மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பேன். அது எதெல்லாம் அதுக்கு பேர் கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு பேர். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் போன கிளாஸில் படித்தோம். If the F1 hybrid produces a mixed expression of both the parents, we are calling it as incomplete dominance or blending inheritance. முதல் செய்தலைமுறை கலப்புயிரியானது 2 பெற்றோர்களின் பண்புகளையும் வெளிப்படுத்தாமல் 2ற்கும் இடைப்பட்ட ஒரு பண்பினை வெளிப்படுத்துதல். ஏற்கனவே மிராபலஸ், ஜலாப்பா, ஆன்டிரைனம், மேஜர்ஸ் 2ஐயும் படிச்சிருப்பீங்க, அது இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. சூடோ டாமினன்ஸ், இது வித்தியாசம். சில சமயம் என்ன ஆகும்னா ரெசசிவ் ஜீன் தன்னோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஒடுங்கு ஜீனானது சில சமயம் தன்னுடைய பண்பினை ஓங்கு ஜீனை போன்று வெளிப்படுத்தும். அதுக்கு பேர் சூடோ டாமினன்ஸ்னு பேர். இது நீங்கள் ஜுவாலஜி படிக்கிற சமயத்தில் நிறையா வியாதி படிச்சிருப்பேன். ஹீமோஃபீலியா ஆர் ப்ளீடோஸ் டிசீஸ் படிச்சிருப்பேன், கலர் பிளைண்ட்னஸ் ஆர் ஆக்ரோமெட்டாப்சியா படிச்சிருப்பேன், சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பேன். அந்த சிக்கிள் செல் அனீமியா கதிரவால் சோகை படிக்கின்ற சமயத்தில் இட் இஸ் டியூ டு ரெசசிவ் மியூட்டேஷன், ஒடுங்கு திடீர் மாற்றத்தின் காரணமாக ஏற்படுகிறதுன்னு படிச்சிருப்பேன். அந்த இடத்துல பார்க்குறப்ப ரெசசிவ் வேலில் இருக்கிறப்ப டாமினன்ட் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓங்குதன்மை உள்ள அலீலுக்கு பதிலாக ஒடுங்குதன்மை உள்ள மரபணு அல்ல ஜீன் வந்துடுத்தோன்னா அது தன்னோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும். அது மாதிரி ரெசசிவ் ஜீன் தன்னோட கேரக்டரை டாமினன்ட் மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டுனா அதுக்கு சூடோ டாமினன்ஸ்னு பேர். இது ஜுவாலஜியில் நிறையா எக்ஸாம்பிள் இருக்கும், அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா, இது இம்பார்ட்டண்ட்டா. நெக்ஸ்ட் எடுத்துட்டோன்னா இதில் நம்மளுக்கு வருது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ் ரெப்ரசன்ட் எ கேஸ் ஆஃப் கோடாமினன்ட் ஜீன். ஒரு இணை ஓங்குதன்மையுள்ள ஜீன் அப்படின்னா கீழே இருக்கிறதுல எந்த பண்புகளை பெற்றிருக்கும்?
இதுவும் ஏபிஓ பிளட் குரூப்பை வச்சு தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கான். திருப்பி பாருங்க, which of the following conditions represent a case of codominant gene? கீழே ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துட்டா கோடாமினன்ட் ஜீன் இணை ஒங்குதன்மையுடைய ஜீன்களில் எது காணப்படும் கீழே இருக்கிறதுல அப்படின்னு கேட்டிருக்கா. ஃபர்ஸ்ட் பாருங்க, a gene expresses itself suppressing the phenotypic effect of its allele. A gene expresses itself, ஒரு ஜீன் தன்னோட பண்பினை வெளிப்படுத்தும், suppressing the phenotypic effect of its allele. suppressing the phenotypic effects of its allele னா அதோட allele-ஓட புறத்தோற்றத்தை மறைக்கும். நம்ம எபிஸ்டாசிஸ், டாமினன்ட் எபிஸ்டாசிஸ், ஓங்குதன்மை உள்ள மறைத்தல்னு படிக்கிற சமயத்தில் படிச்சிருப்பேன். 12:3:1 ஓங்குதன்மை மறைத்தல், 12:3:1 டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் படிக்கிற சமயத்தில் ஏதோ கிராஸ் பண்ணது படிச்சிருப்பேன் இல்லைங்க. அதில் ரேஷியோ பார்க்குறப்ப 2 டாமினன்ட் ஜீன் இருப்பா. ஒருத்தருக்கு பேர் கேபிட்டல் டபிள்யூ ஜீன்னு பேர், இன்னொருத்தருக்கு கேபிட்டல் ஒய் ஜீன்னு பேர். கேபிட்டல் டபிள்யூ ஜீன் வெள்ளை நிறத்திற்கு காரணமாக இருப்பா, கேபிட்டல் ஒய் ஜீன் மஞ்சள் நிறத்துக்கு காரணமாக இருப்பா. 2 பேரும் தனியாக இருக்கிறப்ப இங்கே வெள்ளை வரும், இங்கே மஞ்சள் வரும். ஆனால் கேபிட்டல் டபிள்யூவும் கேபிட்டல் ஒய்யும் ஒரே ஆர்கானிசத்தில் இருக்கிறப்ப, ஒரே சிற்றினத்தில் இருக்கிறப்ப டபிள்யூ ஜீன் என்ன பண்ணுவா, ஒய் ஜீனோட தோற்றத்தை மறைப்பா, சப்ரஸ் பண்ணுவா, மாஸ்க் பண்ணுவா, இன்ஹிபிட் பண்ணுவா. The masking gene is said to be the epistatic gene. The masked gene is said to be the hypostatic gene. This phenomena is said to be epistasis. Synod, Cucurbita, Pepo experiment படிச்சிருப்பேன். அதை இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. அப்போ இதுக்கான ஆன்சராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. செகண்ட் பாருங்க, genes that are similar in phenotypic effect when present separately but when together interact to produce a different trait. என்ன பாருங்க, genes that are similar in phenotypic effect. அவங்க தனியாக இருக்கிற சமயத்தில் அந்த ஜீன்கள் ஒரு புறத்தோற்றத்தை உருவாக்குவார்கள். when present separately னா தனியாக இருக்கிறப்ப, but when together interact to produce a different trait. பட் 2 பேரும் ஒன்றா சேர்ற சமயத்தில் ஒரு புதிய பண்பானது வெளிப்படும். இதுவும் நீங்கள் பழைய சிலபஸில் இருந்தது, நம்மளுக்கு தரலை. காம்ப்ளிமெண்டரி ஜீன் ஒன்று படிச்சிருப்பீங்க, நிரப்பு ஜீன்கள். non-allelic dominant genes interact to produce a new phenotype. 2 பேரும் சேர்றப்ப ஒரு புது phenotype ஃபார்ம் ஆகும். The new phenotype is not formed when the genes are present alone or in the absence of the other. 2 அல்லீல்கள் அல்லாத ஓங்குதன்மை உள்ள ஜீன்கள் இவை இணைந்து ஒரு புதிய புறத்தோற்றத்தை உருவாக்கும். 2 பேரும் தனியாக இருக்கிறப்ப அந்த புறத்தோற்றமானது உருவாகாது. காம்ப்ளிமெண்டரி ஜீன் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பேன். 9:7 ரேஷியோ படிச்சிருப்பீங்க. இதுவும் அப்போ இதுக்கு ஆன்சர் கிடையாது. மூணாவது பாருங்க, alleles both of which interact to produce a trait which may not resemble either of the parent. திருப்பி என்ன சொல்கிறேன், அடுத்ததில் அல்லீல்கள் 2 பேர் இருப்பாங்க. interact to produce a trait, 2 பேரும் சேர்ந்து ஒரு புதிய பண்பினை உருவாக்குவார்கள். which may or may not resemble either of the parental type. அந்த புதிய phenotype, புதிய பண்பானது 2 பெற்றோர்களின் பண்பினையும் வெளிப்படுத்தாது. நம்ம ஏற்கனவே படித்தது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், முழுமை பெறா ஒங்குதன்மை. அதுக்கு தான் இது ஆன்சர். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் இல்லை. லாஸ்ட் பாருங்க, alleles each of us produces an independent effect in a heterozygous condition. ஹெட்ரோசைகஸ் நிலையில் இருக்கின்ற சமயத்தில் அந்த 2 allelகளும் தனித்தனியே தம்முடைய பண்புகளை வெளிப்படுத்துவார்கள். ஹெட்ரோசைகஸ் நிலைங்கிறது என்ன? ஹெட்ரோசைகஸ் நிலை என்பது ஏபி பிளட் குரூப். இப்போ 2 ஜீனு வேற வேறையா இருக்கிறதுனால இது ஹெட்ரோசைகஸ். சிமிலர் ஜீன்ஸ் இருந்தால் ஹோமோசைகஸ், டிசிமிலர் ஜீன்ஸ் இருந்தால் ஹெட்ரோசைகஸ். சிமிலர் ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணால் ஹோமோஸ்போரஸ், டிசிமிலர் ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணால் ஹெட்ரோஸ்போரஸ். மேல் அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரே ஆர்கானிசத்தில் இருந்தால் ஹோமோதாலிக், 2 டிஃபரெண்ட் ஆர்கானிசத்தில் இருந்தால் ஹெட்டிரோதாலிக். இதெல்லாம் நீங்கள் நிறையா படிச்சிருப்பேன். ஒரே மாதிரி கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் ஹோமோகேமெட்டிக், வேறு வேறு மாதிரி கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணினால் ஹெட்டிரோகேமெட்டிக்னு படிச்சிருப்பேன். அப்போ ஹெட்ரோசைகஸ்னா டிசிமிலர், 2 ஜீனு வேறு வேறு இருப்பா. ஏபி பிளட் குரூப்பில் ஏ ஜீனும் இருப்பா, பி ஜீனும் இருப்பா. 2 பேரும் தன்னோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுவா. அதுதான் இதுக்கு ஆன்சர், கோடாமினன்ஸ். ஓகே குட்டி, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். எ ஜீன் ஷோயிங் கோடாமினன்ஸ் ஹேஸ், ஒரு மரபணு இருக்கா, அந்த மரபணுவில் இணை ஓங்குதன்மையானது காணப்படுகிறது. கீழே இருக்கிறதுல என்ன இருக்கும் கேரக்டர்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், alleles tightly linked on the same chromosome. ஒரே குரோமோசோமில் அல்லீல்கள் நெருக்கமாக அமைந்திருக்கும். லிங்கேஜ், பிணைப்புன்னு படிச்சிருப்பீங்க. coexistence of same genes in the same chromosome during inheritance is said to be linkage.
ஒரு குரோமோசோமில் ஜீன்கள் நெருக்கமாக இணைந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அப்படியே பாஸ் ஆச்சுன்னா அதை லிங்கேஜ்னு படிச்சிருப்பீங்க. அந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. alleles tightly linked on the same chromosome வரப்போ இது என்ன ஆகும்னா tightly linked genes, நெருக்கமாக பிணைந்த ஜீன்கள் என்று அழைப்பார்கள். இது வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, alleles are recessive to each other. alleles are recessive to each other. அந்த அல்லீல்கள் ஒருத்தருக்கு ஒருவர் என்னவாக இருப்பாங்க, ஒடுங்கு தன்மையுடன் காணப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எதுவும் ஸ்பெஷலாக நம்மளுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, both alleles independently expressed in the heterozygotes. heterozygous நிலையில் அல்லது வேறுபட்ட காரணி நிலையில் இரண்டு அல்லீல்களும் தங்களுடைய பண்புகளை வெளிப்படுத்துவார்கள், தனித்தனியே வெளிப்படுத்துவார்கள். அதுதான் எதுக்கான டெஃபினிஷன், கோடாமினன்ஸ்க்கான டெஃபினிஷன், இணை ஓங்குதன்மைக்கான டெஃபினிஷன். உங்களுக்கு தெரியும், ரெண்டு பேரும் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் தங்களோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஒன் அல்லீல் டாமினன்ட் ஓவர் த அதர். ஒரு அல்லீலானது மற்றொரு அல்லீலை விட ஓங்குதன்மையுடன் காணப்படும். இது நம்ம ஏற்கனவே படித்த லா ஆஃப் டாமினன்ஸ், மெண்டலோட ஓங்கு விதியை அடிப்படையாக கொண்டது. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. சரியான ஆன்சர் எது வரும்? ஆப்ஷன் சி வரும். த லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏபிஓ பிளட் குரூப் ஹேவ். ஏபிஓ ரத்த வகையை எடுத்துக்கொண்டால் அதில் என்ன காணப்படும்? இது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் தெரியும், இருந்தாலும் அதை பற்றி ஐடியா வச்சுக்கோங்க. ஏபிஓ பிளட் குரூப் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணது கேலான் ஸ்டீனர். ஏபிஓ பிளட் குரூப் எடுத்துட்டேலாம் அதை கண்ட்ரோல் பண்ணுற ஜீனை எப்பயும் நம்ம ஐ சொல்லி தான் சொல்லுவோம். ஐ ரெப்ரசன்ட் ஐசோஹீமோகுளோபின் என்று கூறுவார்கள். ஐஏ அப்படின்னு இருந்தால் அதை பிளட் குரூப் ஏ சொல்லுவோம். ஐபி இருந்தால் அதை பிளட் குரூப் பி சொல்லுவோம். ஐபி இருந்ததுன்னா அதை பிளட் குரூப் ஏபி சொல்லுவோம். இது மாதிரி ஓ பிளட் குரூப் வர்றப்ப வெறும் இப்படி காமிச்சிடுவோம். ஏன்னா இங்கே மேலே என்ன கிடையாது, பாலிசாக்கரைட் ப்ரொடக்ஷன் இருக்காது. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்கான்னா, ஏபிஓ பிளட் குரூப்பில் யார் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கா. ஏ ஜீன் இருக்கும், பி ஜீன் இருக்கும், ஏபி ஜீன் இருக்கும், அதை தவிர ஓ ஜீன் இருக்கும். இப்போ வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் ஏ அண்ட் பி ஆர் த டாமினன்ட் ஜீன்ஸாக இருப்பாங்க, ஓங்குதன்மையுடைய ஜீனாக இருப்பாங்க. ஓங்கிறது ரெசசிவ் ஜீனாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, சில சமயம் ஐஏ இருந்தாலும் நம்ம பிளட் குரூப் ஏ தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஐஓ இருந்தாலும் அதுக்கு பிளட் குரூப் ஏன்னு தான் பேர். ரீசன் என்னன்னா, இந்த ஓ பிளட் குரூப் ஓ ஜீன் இருக்கப்போ ஏயும் ஒன்றா இருக்கிறப்ப ஓனால தன்னோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அது மாதிரி பி பிளட் குரூப் எடுத்துனோன்னா ஐபி சொல்லுவோம். அது மாதிரி ஐஓ இருந்தாலும் அதுக்கு என்ன பேர், பிளட் குரூப் பின்னு தான் பேர். அப்போ இதை ஏயும் பியும் இருக்கிறப்ப ஓ தன்னோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அதனால் அதை ரெசசிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை வச்சு நம்ம ஆன்சருக்கு போவோம். 2 டாமினன்ட் அண்ட் 1 ரெசசிவ் allele. ஏபிஓ பிளட் குரூப் எடுத்துனோன்னா 2 டாமினன்ட் இருப்பா, ஒரு ரெசசிவ் allele இருப்பா. இங்கே பாருங்க, ஏன்னு ஒருத்தர் இருப்பா, பின்னு ஒருத்தர் இருப்பா. அதை தவிர இது 2 டாமினன்ட், ஓங்கிறது என்ன, ரெசசிவ். அப்போ இதுதான் இதுக்கு சரியான விடை. அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். 2 கோடாமினன்ட் ஜீன்ஸ் அண்ட் 2 ரெசசிவ் allele. 2 கோடாமினன்ட் ஜீன் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கலாம். அது ஏபி நம்மளுக்கு வரும். புரிஞ்சுட்டேலாம். 2 கோடாமினன்ட்ஸ்ங்கிறது 2 சேர்ந்து இருக்கிறப்ப தான் அது கோடாமினண்ட்டாக இருக்குமே தவிர தனியாக இருக்கிறப்ப அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. 2 ரெசசிவ் allele கிடையாது. இங்கே என்ன இருக்கணும், 1 ரெசசிவ் allele இருந்தால் தான் இது சரியாக இருக்கும். அப்போ இது தப்பாயிடும். இப்போ 2 கோடாமினன்ட்ங்கிறப்ப ஏயும் பியும் ஒன்றா இருக்கிறப்ப 2 தன்னோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஆனால் 2 ரெசசிவ் alleles கிடையாது, ஒன்று இருக்கும். தேர்டு பாருங்க, 2 incompletely dominant genes. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டாமினன்ஸ் நம்ம சொல்லலை, இங்கே பிளண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லலை. இங்கே கொடுத்துருக்கிறது 2 இன்கம்ப்ளீட்லி டாமினன்ட் ஜீன்ஸ்னால் 2 இன்கம்ப்ளீட் டாமினன்ட்டே கிடையாது. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னாலே முழுமை பெறா ஓங்குதன்மைன்னு வரும். அதுவும் ஆப்ஷன் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. 2 சூடோ allelesனால் 2 ரெசசிவ் allele இருக்கணும். இங்கே ஒரே ஒரு ரெசசிவ் allele தான் இருக்குது. அப்போ இதுக்கான சரியான விடை எது இருக்க முடியும், ஏ இருக்க முடியும். இது பாட்னி ரிலேட்டட் சிலபஸாக இருந்தாலும் இதில் நம்மளுக்கு ஏபி பிளட் குரூப்ங்கிறது கோடாமினன்ஸ்க்கு வரதுனால இந்த இடத்துல பார்த்தோம். அது மாதிரி ஃப்ளவர் கலரையும் பார்த்தோம். இந்த கான்செப்ட்லாம் நான் என்ன படிங்கோ, ஜுவாலஜியில் நிறையா ஏபிஓ பிளட் குரூப் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது படித்த அப்புறமா ஜுவாலஜியில் இருக்க ப்ராப்ளத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.